வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபவர்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகின்றோம். என்னவென்று சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற பொலிஸ்மா அதிபரை மிரட்டுகின்ற வகையிலே ஒரு கொலை ஒன்று இடம்பெற இருந்திருக்கிறது. அந்த கொலைக்கான சதித்திட்டம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தவிர கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜெகத் நிசாந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரது கைதின் பின்னணி எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும், மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச லண்டன் பயணமானதன் பிற்பாடு அங்கு இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில செயற்பாடுகள் தொடர்பான தகவலையும், தரமற்ற நிலக்கரியை அரசாங்கம் இறக்குமதி செய்திருக்கிறது என்பது தொடர்பாக இப்பொழுது கூட்டிணைந்து ஒரு போராட்டம் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பான தகவலையும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொளிக்குள் செல்வோம். இன்று முழு இலங்கையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிற ஒரு பெரும் சம்பவம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இலங்கையிலே அன்ருகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு இந்த போதைப்பொருள் கும்பல்கள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வருகிறது. அது தொடர்பான சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டு வருகின்ற நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் இவர்களது மூலம் எங்கு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் இப்பொழுது பெறப்பட்டு அவை தொடர்பான விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், கடந்த வருடம் நவம்பர் மாதம் இலங்கையிலே கைப்பற்றப்பட்ட பெருமடுப்பிலான போதைப்பொருள் 350 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. கிரிந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே இந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. இந்த போதைப்பொருள் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்ததன் அடிப்படையிலே தான் போலீசார் இவற்றை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருந்தோம். எனவே இவை தொடர்பாக இந்த 350 கிலோகிராம் போதைப்பொருளும் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால், துபாயிலே தங்கி இருக்கின்ற அங்கொட பிரியந்த என்பவருக்கு சொந்தமான ஒரு போதைப்பொருள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 350 கிலோகிராம் எடை கொண்ட இந்த ஐஸ் போதைப்பொருள் எவ்வளவு பெறுமதி மிக்கது என்பதை பலரும் அறிந்திருப்பார்கள். எனவே இந்த 350 கிலோகிராம் போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதால் இதனால் இவருக்கு பல நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை கருத்திலே கொண்ட இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த போதைப் பொருள் தொடர்பான தகவலை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு புலனாய்வு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். அந்த புலனாய்வு நடவடிக்கையின் போது யார் இவற்றை போலீசாருக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்ற விவரம் கண்டுபிடிக்கப்பட்டு அவரை கொலை செய்து, அந்த கொலை செய்த பிற்பாடு அவரது தலையை எடுத்து வந்து பொலிஸ்மா அதிபரின் வீட்டின் முன்னால் வைப்பதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றின் அடிப்படையில் இவர்கள் இதற்குரிய காலம் பார்த்து காத்திருந்திருக்கிறார்கள். போலீசார் இவரை கடத்துவது போன்று கடத்தி கொலை செய்கின்ற திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்காக இவர்கள் போலீஸ் பயன்படுத்துகின்ற வாகனம் போன்ற ஒரு வாகனம் இவர்களால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ போலீசார் மோப்பம் பிடித்து இவரை கைது செய்ததன் அடிப்படையில், இவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த திடுக்கிடும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற வேளையில் இந்த போதை கும்பல்கள் எந்த அடிமட்டத்துக்கும் இறங்கி வேலை செய்ய கூடியவர்கள் என்பது பலருக்கும் தெரிய வந்த ஒன்றாக இருக்கிறது. அதாவது பாருங்கள், ஒரு சிலர் தாங்கள் பணம் ஈட்டுவதற்காக முழு இலங்கையுமே இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்கிற விடயம்தான் இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், W15 ஹோட்டல் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு. அந்த துப்பாக்கிச்சூட்டிலே போலீஸ் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். கொல்லப்பட்ட அந்த அதிகாரியை கொலை செய்தார் என்று நம்பப்படுகின்ற, அந்த கொலைக்கு உத்தரவிட்டார் என்று சொல்லப்படுகின்ற தேசபந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு அவர் இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவற்றோடு நெருங்கிய தொடர்புடைய சகா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் போலீஸ் பரிசோதகர் ஜெகத் நிசாந்த வெளிநாடு ஒன்றுக்கு தப்பியோடி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற சமயத்தில் அவர் கட்டுநாயக்கா ஏர்போர்ட் ஊடாக உள்வர முனைந்த போது இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி இந்த வழக்கு மிக மிக விரைவிலே முடிவுறும் என்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அது தவிர இந்த நாமல் ராஜபக்ச லண்டன் பயணம், இந்த லண்டன் பயணத்தின் போது அவர் அங்கே இருபெரும் பல்கலைக்கழகங்களில் உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 2 உரைகளுமே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிற வேளையில் இவர் இப்பொழுது புலம்பெயர்ந்த தமிழர்களின் பலத்தை உணர்ந்து
அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது போன்று ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவொன்றினை இட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற இவரை இந்த இடத்திலே உரையாற்றக்கூடாது என்று அந்த 2 பெரும் பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்ற இமெயிலே முக்காவாசி இமெயில் இருப்பது சிங்கள இளைஞர்களால் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமல் ராஜபக்ச தமிழர்களால் மட்டுமல்ல சிங்களவர்களாலும் வெறுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்பது இதனூடாக கண்கூடாக தெரிவதாக தெரியப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா லண்டன் பயணம் மேற்கொண்ட போது பல்வேறுபட்ட அரச நிதியை வீண்விரியம் செய்திருக்கிறார் என்பது தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவரது வழக்கு எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. இதற்கிடையில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஐநா சபையிலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை முறையிட இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்காவுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக இவர்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளிடம் முறையிட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு ஞாபகம் இருக்கலாம், இலங்கையிலே இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே வெளிநாட்டு பொறிமுறை வேண்டாம், நாங்கள் உள்நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது, உள்நாட்டு பொறிமுறை அடிப்படையிலே நாங்கள் இவருக்கான தீர்வினை பெற்றுக்கொள்வோம் என்று ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கட்டும், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கின்ற அன்றகுமார் திசாநாயக்காவாக இருக்கட்டும், எல்லோருமே உள்நாட்டிலே தான் விசாரணை வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்து ரணில் விக்ரமசிங்கா தரப்பினர் இவ்வாறு ஐக்கிய நாடுகள் சபையை நாடியிருப்பது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இப்பொழுது பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செல்லும் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் நாட்டிலே உங்கள் நாட்டு உள்நாட்டு பிரச்சனையை நீங்கள் உள்நாட்டிலே பார்த்து கொள்ள வேண்டும், எனவே உங்கள் நாட்டிலே வைத்து இவற்றுக்குரிய விசாரணைகளை விசாரியுங்கள் என்று தான் தெரிவிக்கும் என்பது போன்று அரசியல் அவதானிகள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதே வேளையிலே நேற்றைய தினம் புறக்கோட்டை பகுதியிலே பலஸ்தீன பெண் ஒருவர் யாசகம் பெற முற்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவரும் அவரது 2 மகள்மாரும் இணைந்து அந்த இடத்திலே யாசகம் பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் அந்த பகுதிக்கு வந்த புறக்கோட்டை போலீசார் அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ள முற்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு சிலர் இந்த போலீசாரோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவ்வாறு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த பலஸ்தீன பெண் அந்த இடத்திலிருந்து மாயமாகி இருக்கிறார் என்றும், அதன் பிற்பாடு போலீஸ் நிலையம் சென்ற போலீசார் மீண்டும் தங்களது போலீஸ் வாகனத்திலே வந்து இந்த இடத்தில் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற 30 நபர்களை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். போலீஸ் நிலையம் கொண்டு சென்ற நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்ட வேளையிலே அவர்களில் இருந்து 7 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தாங்களாக வந்து அங்கே சரணடைந்திருக்கிறார்கள் என்று மொத்தம் 9 பேர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தரமற்ற நிலக்கரியை அரசாங்கம் இறக்குமதி செய்திருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலீப் ஜெயவீர இவரும் ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்கவுக்கும் இடையிலான ஒரு பரந்துபட்ட ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கருத்துக்கள் வெளியிட்ட அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிலக்கரியிலே பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் இவை தொடர்பாக தகுந்த அனுபவம் பாட்டாளி ரணவிக்கவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாகவும், எனவே அவற்றை வைத்துக்கொண்டு இவற்றுக்கு எதிராக தாங்கள் நாடு தழுவிய ரீதியிலே ஒரு போராட்டத்தை நடத்துவதற்குரிய பேச்சுவார்த்தையை இப்பொழுது இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் அரசாங்க தரப்பு தெரிவித்திருக்கிறது என்னவென்று சொன்னால், நிலக்கரி தரமற்றதாக இருந்தால் அவை தொடர்பாக எந்தெந்த நிறுவனம் அந்த நிலக்கரியை இலங்கைக்கு வழங்கியதோ அந்தந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், ஒரு தரமற்ற பொருளை நாங்கள் கொள்வனவு செய்தோம் என்று சொன்னால், கொள்வனவு செய்ததன் பிற்பாடு அது தரமற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் அதனை நாங்கள் வாங்கிய நிறுவனத்துக்கு திரும்பி கொடுத்து விடலாம். அவ்வாறு தான் இந்த நிலக்கரியும் தரமற்றதாக இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, அவற்றை திரும்பவும் அவர்களிடம் ஒப்படைத்து விட போகிறது. இவ்வளவு தான் நடைபெறப் போகிறது. இதை பெரிய விடயமாக பூதாகரமாக்குவதற்கு இதிலே எதுவும் இல்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பக்கம் இருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் பலருக்கு தெரியும், இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சம்பள உயர்வு, இந்த சம்பள உயர்வு மனித உரிமை மீறல் என்பதாக ரவி கருணாநாயக்கா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது என்னடாப்பா இது என்று தெரியாமல் கிடக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு அல்லல் படுகின்ற ஒரு மக்களுக்கு இவ்வளவு காலமும் அந்த தோட்டங்களில் இருந்து மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்து வருகின்ற பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் மனமு வந்து சம்பள உயர்வை வழங்குகிறது. இவ்வாறு சம்பள உயர்வு வழங்குவது மனித உரிமை மீறல் என்று எந்த ஒரு நாட்டில் சொல்வார்கள் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ரவி கருணாநாயக்கா இங்கே இருந்தார் இவ்வளவு நாளும் என்று தெரியாமல் இருந்தார். அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் எவ்வாறு இதை மனித உரிமை மீறல் என்று சொல்லுவார் என்பது போன்று
இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவருக்கு சம்பள உயர்வு வழங்குவது மனித உரிமை மீறலா என்பது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நானும் அறிய ஆவலாக இருக்கிறேன். அடுத்து என்னன்னு சொன்னால், அடிக்கடி ஒரு விளையாட்டு செய்திகளும் சிலது இல்லை வரும். என்னென்னு சொன்னால், இந்த உதயகம்பம்பில் இருக்கிறார், அவர் விளையாட்டு செய்திகள் என்ற தலைவராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிற சில செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி பெருசாக காட்டுவார். அப்படித்தான் இன்றைக்கும் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால், ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்று சொன்னால், தேசிய பாதுகாப்பு குறித்து ஜனாதிபதி எம்மிடம் ஆலோசனை கோரலாம் என்பது போன்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவர் சட்டத்தரணி, பிள்ளையானுடைய சட்டத்தரணி. எனவே அவரிடம் ஆலோசனை கேட்கத்தான் வேண்டும். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தேசிய பாதுகாப்பு குந்தகம் ஏற்பட்டிருக்கு. எனவே பாதுகாப்பு செயலாளர் உடனடியாக பதவி விலக வேணும். அவர் பதவி விலகிற அதே நேரத்தில் போலீஸ் மா அதிபரும் இந்த பதவியிலிருந்து விலக வேணும். என்னென்னு சொன்னால், போலீஸ் மா அதிபர் இந்த போதைப் பொருள் கும்பல்களை கைது செய்து கொண்டு வர்றாரு தானே. தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த போதை அழிப்பு இந்த உதயகம்பம்பில போன்றவர்களுக்கு பெரும் சர்ச்சையாக இருக்கிறது. இவர்கள் எப்பொழுதுமே இனவாதம், மொழி மாதம் என்று பேசி வருகின்ற இந்த நபர்கள் இப்பொழுது தேசிய பாதுகாப்பு குறித்து தங்களிடம் ஆலோசனை பெறலாம் என்பது போன்று இவர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். கடந்த அரசாங்கத்தில் இருந்து எவ்வாறான ஆலோசனைகளை இவர்கள் வழங்கினார்கள் என்பது பலருக்கு தெரியும். கடந்த கால அரசாங்கங்களிலே இவர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கி அந்த அரசாங்கத்தை எங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்பது பலருக்கு தெரியும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உதயகம்பம்பில போன்றவர்களிடம் கருத்துக்கள் புறத்தான் வேண்டுமா என்பது தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? பார்ப்போம். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலே உங்கள் பலருக்கு தெரியும், இந்த வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் அச்சிடுவதற்குரிய தாள்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவற்றை கொள்வனவு செய்வதற்கு பணம் இருக்க வேண்டுமே. நாடே இப்படி போய்கொண்டிருக்கிற வேளையில் அது கொள்வனவு செய்வதற்கு கூட இவர்களிடம் பணம் இல்லாத நிலை இருந்தது. இப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 2 ஆண்டுகளாக காத்திருந்த அந்த நபர்களுக்கு 4,91,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் இப்பொழுது அச்சிடப்பட்டு அஞ்சலில் அவை அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் யார் என்று சொன்னால், மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர். அப்போ இவ்வளவு காலமும் தேக்கில் இருந்த இந்த மோட்டார் போக்குவரத்து ஓட்டுநர் அனுமதி பத்திரங்கள் இப்பொழுது அச்சிடப்பட்டு சகலருக்கும் இப்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கூட பார்த்திருக்கிறேன், சிலர் அந்த தற்காலிகமாக வழங்கப்பட்ட அந்த ஓட்டுநர் உரிமத்தை வைத்துக்கொண்டு தான் மோட்டார் சைக்கிள், கார் எல்லாம் ஓடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்குரிய அந்த சரியான உரிமை பத்திரம் அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், சமன் பிரியந்த ஹெரத் எதிர்கட்சியை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 2029 நாமல் ஜனாதிபதியாவார் என்பதை சர்வதேசம் அறிந்திருப்பதால் தான் அவர் சர்வதேச மட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவருக்கு தெரியாத போல இருக்கிறது, அந்த யூனிவர்சிட்டியில் அவர் பேசுவதற்குரிய பேச்சு மறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இவருக்கு தெரியாத போல இருக்கு. அதனால் தான் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.